கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனம் 16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நம்முடைய கடவுள் நமக்காக நியாயம் செய்கிற கடவுள், இறங்குகிற கடவுள். இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நம்முடைய காரியத்தை நினைத்தருளி நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராய் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் தான் எரேமியா மூலமாக கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த வார்த்தை. 16வது வசனத்தில் இந்த மத்திய பகுதியில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. எருசலேம் சுகமாய் தங்கும். எருசலேம் சுகமாய் தங்கும். எருசலேம் என்று குறிக்கும் பொழுது அது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கின்ற வார்த்தை. கர்த்தர் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தை குறிக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. கடவுள் தம்முடைய ஜனத்தை குறித்து அங்கே சொல்லும் பொழுது, என்னுடைய ஜனங்கள் அவர்கள் சுகமாக தங்கியிருப்பார்கள். ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் பலவிதமான துன்பங்களினாலே, பலவிதமான நெருக்கடிகளினாலே, பலவிதமான பாடுகளினாலே அவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளானவர்களாக இருக்கலாம். நேற்று தினத்தில் வாசித்த அந்த வசனத்தில் அன்னாள் சொல்லுவதைப் போல சிறுமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நாள் ஒன்று வரும். அப்பொழுது என்ன நடக்கும்? என் பிள்ளைகள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளைகள் சுகமாக தங்கியிருப்பார்கள். சுகத்தோடு கூட, சகலவிதமான ஆசீர்வாதத்தோடு கூட, பயப்படுத்துகிறவர்கள் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல், விரட்டுகிறவர்கள் இல்லாமல், தங்களுக்கு எதிரே பற்கடிக்கிறவர்கள் இல்லாமல், அவதூறு பேசுகிறவர்கள் இல்லாமல், காயப்படுத்துகிறவர்கள் இல்லாமல், நிர்மூலமாக்க நினைக்கிறவர்கள் இல்லாமல், எல்லா பக்கத்திலும் சமாதானம், எல்லா பக்கத்திலும் செழிப்பு, எல்லா பக்கத்திலும் ஆசீர்வாதம், எல்லா பக்கத்திலும் சுகம் என்கிறதான ஒரு அற்புதமான ஒரு நிலைமையில் என் பிள்ளைகள் சுகமாய் தங்கியிருப்பார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த 16வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது. அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். எங்கள் நீதியெல்லாம் எது என்றால் கர்த்தர்தான் எங்கள் நீதியாக இருக்கிறார். கர்த்தர்தான் எங்களுடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். கர்த்தர்தான் எங்களுக்கு வழக்காடுகிறவராக இருக்கிறார். கர்த்தர்தான் எங்களுடைய நிலைமையை மாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் அவர் எங்களுக்கு நீதியாய் இருக்கிறார் என்பதுதான் அவருடைய நாமம். அவர் நீதி செய்கிறபடினால் ஒரு நாள் எங்களுக்கு நீதி நடக்கும். ஒரு நாள் எங்கள் ஆண்டவர் நினைத்தருளி ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்பொழுது நாங்கள் சுகமாக தங்கியிருப்போம். நீதி செய்கிற கடவுள் என்ன செய்ய போகிறார்? அதற்கு முந்தின 14வது வசனத்தில் மிக அற்புதமாய் கடவுள் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் ஆண்டவர் எப்படி நீதி செய்கிறவர், எப்படி நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்பதை எங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்த போகிறார் என்றால், அவர் எங்களை குறித்து சொன்ன நல் வார்த்தைகளை அவர் என்ன செய்வாராம்? நிச்சயம் நிறைவேற்ற போகிறார். எங்களை குறித்து, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிற கடவுள். அவர் மனிதன் அல்ல,
மனம் மாறுவதற்கு, அவர் மனிதனல்ல புரட்டி புரட்டி பேசுவதற்கு, மனிதனல்ல மறந்து போவதற்கு, மனிதனல்ல அநீதி செய்வதற்கு. அவர் நீதி உள்ள கடவுள். அவர் எங்களுக்காக என்ன வார்த்தை பேசினாரோ அந்த நல்ல வார்த்தையை கட்டாயம் நிறைவேற்றுவார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் தங்க போகிற நாள் வருகிறது. ஏன்? நம்முடைய கடவுள் நீதி செய்கிற கடவுள். அவர் என்ன செய்ய போகிறார்? உங்களை குறித்து, என்னை குறித்து அவர் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றப் போகிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் எங்களுக்காக நீதி செய்கிற கடவுள். இந்த அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நீர் எங்கள் நீதியாக இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் நீதி செய்வீர். எங்களுக்காக வழக்காடுகிறவர் மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கென்று சொன்ன ஆண்டவரே அந்த நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவீர். அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.